வணக்கம், வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, அன்னாடு வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம தக்காளி ரசம் தான். அந்த தக்காளி ரசம் எப்படி பண்ணினாலே எங்களுக்கு அந்த கரெக்டாக டேஸ்ட் வர மாட்டேங்குதுங்க. அது புளிப்பு காரமெல்லாம் வர மாட்டேங்குது, ருசியா இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. புதுசா நான் ரசம் வைக்கிற வரல, கல்யாணமானவங்க புதுசா ரசம் வைக்கிறோம் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க வீட்டில் அன்னாடு செய்யற தக்காளி ரசம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: பெரிய தக்காளி ஒரு 2 பழம் எடுத்துக்கலாம், சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, சின்ன துண்டு வெல்லம், கருவேப்பிலை ஒரு 2 இனுக்கு, கொத்தமல்லி சிறிதளவு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, எண்ணெய் தாளிக்க தேவையான அளவு, வரமல்லி விதை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம், பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் வரமிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்ந்து 2 நம்பர், அது 2 நம்பர் எடுத்துருக்கிறேன், இது 2 நம்பர் எடுத்துருக்கிறேன். வெள்ளை பூண்டு ஒரு 10 பல் எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பத்தை வச்சு வடக்கல் வச்சிட்டோம். அதுல நம்ம மிளகு சீரகம் எல்லாம் வறுத்துக்கலாம். முதல்ல கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு சிலர் துவரப்பருப்பு போடுவாங்க, நாம கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்பு போட்டா ரசம் டேஸ்டாவும் இருக்கும், திக்னஸாவும் இருக்கும். எல்லாரும் துவரப்பருப்பு போட்டு செய்வீங்க, இந்த மாதிரி கடலப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா இருக்கும். கடலப்பருப்பு போட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கு அடுத்து மிளகு சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்குங்க, கருகிரும். மிளகு சீரகம் வெந்தயம் வரமிளகாய் மல்லி இதெல்லாமே வறுக்கிறதுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு வறுத்து ஆற வச்சு அம்மியிலையோ இல்லை மிக்சியிலையோ அரைச்சி அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ரசம் வச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நாம் டப்பாவில் வாரத்துக்கு ஒருக்கா அரைச்சி வைக்கிறோம், டெய்லியும் எடுக்கும்போது அதோட வாசமெல்லாம் போயிடும். ரசமும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, வாசமும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறோம்னா இந்த மாதிரி அன்னாடும் பண்ணலாம். இதான் வேலைக்கு அந்த மாதிரி போகிறவங்க நாங்கள் தான் கூட ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நாங்கள் வீட்டு முறைப்படியே ரசப்பொடி எல்லாம் செய்யறோம், சாம்பார் தூள் மல்லித்தூள் எல்லாம். யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு. இப்போ கடலைப்பருப்பு லேசா வறுத்தாச்சு. இதோடையே மிளகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து சீரகம், அதுக்கு அடுத்தது வரமல்லி, அதுக்கு அடுத்தது வெந்தயம் கொஞ்சமா. வெந்தயம் சேர்த்தா ரசம் கசக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், நல்லா இருக்கு, டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இது லேசா வறுத்துட்டு இதோட வரமிளகா சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது காரம் கம்மியா இருக்கும், அதனால 2 வரமிளகா சேர்த்திக்கிறேன். நீங்க காரம் அதிகமா இருந்தா ஒரே ஒரு வரமிளகா கூட போதும். இதையே நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அதோட பூண்டு 10 பல்லும் தனியா இடிச்சு வச்சுக்கலாம். நான் இப்ப இது வறுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. பாருங்க, இந்த மாதிரி வறுத்துக்கணும். லேசா நல்ல ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி வறுத்துட்டு ஒரு தட்டத்துக்கு மாத்திட்டு அதுக்கு அடுத்து நம்ம தக்காளி பழமும் புளியும் வேக வச்சுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில 2 தக்காளி பழமும் ஒரு சின்ன புளியும் போட்டுக்கலாம். மறுபடியும் வடக்கல் வச்சு தண்ணி ஊத்திக்கலாம். இல்லை நீங்க சின்ன பாத்திரத்துலையும் கூட ஒரு பக்கம் இதை வறுக்கிறதுக்குள்ள இன்னொரு பக்கம் சின்ன பாத்திரத்துல 2 தக்காளி பழம்
புளியும் நல்லா ஒரு கொதி விட்டு ஆற விட்டு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். அது வேகிறக்குள்ள நம்ம வந்து இந்த பொடியை மிளகு சீரகம் வறுத்து வச்சிருக்கிறோம்ல அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி தக்காளி வேக வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்ச உடனே 2 தக்காளி பழம். இந்த ரசம் பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் சாப்பிடலாம். வீட்டில் நம்ம அன்னாடும் 4 பேர்த்துக்கு 5 பேர்த்துக்கு ரசம் வைப்போம். சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி சேர்த்திக்கலாம். இப்போ நான் பெருசாக இருக்கிறங்காட்டி 2 பழம் போட்டிருக்கிறேன். அதோட சின்னதாக நெல்லிக்காய் சைஸு புளி போட்டுக்கலாம். இந்த புளி போடுறேன். இப்போ இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நாம மிளகு சீரத்தையெல்லாம் நான் அம்மியில நசுக்கி எடுத்துட்டு வர்றேன். நீங்க மிக்சிலையும் கூட ஒரு ஓட்டி எடுத்துக்கலாம். அதோட நான் பூண்டும் தனியா தட்டி எடுத்துட்டு வர்றேன். அது வரைக்கும் இது கொதி வரட்டும். இப்போ வந்து ரசப்பொடி நல்லா அம்மியில் ஒரு 80% அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டு வந்து அம்மியிலேயே தட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே நம்ம தக்காளி வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதை ஆற விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க எப்படி தக்காளி வெந்திருக்குதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த தக்காளி தோலெல்லாம் சக்கையெல்லாம் எடுத்துட்டேன். தக்காளி புளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு அடுத்து நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். அதுக்கு மறுபடியும் வடக்கல் வச்சுட்டேன். வடக்கல் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. அதுக்கடுத்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. அதுக்கடுத்து 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூடவே 2 பச்சை மிளகாய் அறுத்து போட்டிருக்கிறேன். 2 வரமிளகாயும் போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தக்காளி கரைச்சி வச்சிருக்கிறோம்ல அதை ஊத்திடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கொதி வருது. கொதி வர்றப்போ நாம் அரைச்சிட்டு வந்த ரசப்பொடியும் பூண்டும் சேர்த்திக்கலாம்.
பார்த்தீங்கன்னா சுற்றி கொதி வருது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். அதோட பூண்டும் பூண்டு போட்ட உடனே வாசம் நல்லா கப கபன்னு வருது. ரசத்துக்கு முக்கியமான பொருளே பூண்டு தான். அதனால கண்டிப்பா பூண்டு சேர்த்திக்கங்க. ரசத்துலயே நிறைய வகை இருக்குது. பச்சையா கரைச்சு வைக்கிறாங்க, இப்படி வேக வச்சு வைக்கிறாங்க, மிக்சியில அடிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி மிளகு சீரகம் வந்து சேர்க்கறதும் மாறுது, அளவுகள் மாறுது. அப்போ வந்து டேஸ்ட்டும் மாறுது. நீங்க இந்த மாதிரி முறைப்படி ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து தக்காளி வேக வச்சு வைக்கிறங்காட்டி நாம அதாவது சுத்தியும் நுர கட்டுறப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம தக்காளி வந்து பச்சையா அடிச்சு வைக்கிறப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். அப்பதான் அந்த பச்சை வாசம் போகும். ஆனா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கடைசியா இதுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்க்கணும். ஏன் வெல்லம் சேர்க்கிறோம்னா அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றது அந்த வெல்லம் தான். கடைசியா சேர்த்திக்கலாம் வெல்லம். நீங்க இப்ப பாருங்க சுத்தியும் நல்லா கொதி வருது. கொதி வர்றப்போ நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சாச்சு. அதுக்கடுத்து 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கூடவே 2 பச்சை மிளகாய் அறுத்து போட்டிருக்கிறேன், 2 வரமிளகாயும் போட்டுக்குங்க. அதுக்கு அடுத்தது பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து நம்ம தக்காளி கரைச்சி வச்சிருக்கிறோம்ல அதை ஊத்திடலாம். இப்போ தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கொதி வருது. கொதி வர்றப்போ நாம் அரைச்சிட்டு வந்த ரசப்பொடியும் பூண்டும் சேர்த்திக்கலாம். பார்த்தீங்கன்னா சுற்றி கொதி வருது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து வச்சிருக்கிறத போட்டுக்கலாம். அதோட பூண்டும் பூண்டு போட்ட உடனே வாசம் நல்லா கப கபன்னு வருது. ரசத்துக்கு முக்கியமான பொருளே பூண்டு தான். அதனால கண்டிப்பா பூண்டு சேர்த்திக்கங்க. ரசத்துலயே நிறைய வகை இருக்குது. பச்சையா கரைச்சு வைக்கிறாங்க, இப்படி வேக வச்சு வைக்கிறாங்க, மிக்சியில அடிச்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி மிளகு சீரகம் வந்து சேர்க்கறதும் மாறுது, அளவுகள் மாறுது. அப்போ வந்து டேஸ்ட்டும் மாறுது. நீங்க இந்த மாதிரி முறைப்படி ஒரு தடவை ரசம் வச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா இருக்கும். இது வந்து தக்காளி வேக வச்சு வைக்கிறங்காட்டி நாம அதாவது சுத்தியும் நுர கட்டுறப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம தக்காளி வந்து பச்சையா அடிச்சு வைக்கிறப்போ ரொம்ப நேரம் கொதிக்க விடணும். அப்பதான் அந்த பச்சை வாசம் போகும். ஆனா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், இதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். கடைசியா இதுக்கு வந்து வெல்லம் கொஞ்சம் சேர்க்கணும். ஏன் வெல்லம் சேர்க்கிறோம்னா அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்றது அந்த வெல்லம் தான். கடைசியா சேர்த்திக்கலாம் வெல்லம். நீங்க இப்ப பாருங்க சுத்தியும் நல்லா கொதி வருது. கொதி வர்றப்போ நம்ம மல்லித்தலை போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா நுர கட்டியாச்சு. இப்போ ஒரு துளி வெல்லம் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்துடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு கூட எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், குடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றியும் பாருங்க நல்லா நுர கட்டிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுடலாம். கொத்தமல்லி தழை போட்டுட்டு நாம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது. ரசத்தை கொதிக்க விட்டோம்னா அந்த டேஸ்ட் மாறிடும். அந்த நுரக்கட்டி கொத்தமல்லி தழை போட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம உடனே 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி சுட சுட சாப்பாடோட இந்த மாதிரி ரசம் ஊற்றி சாப்பிட்டா போறதே தெரியாது. இது கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை பொரியல் இருந்தாலும் கூட சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் இதே அளவுகளோட வீட்டுல ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்க வீட்டுல ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்க. நாங்க வீட்டு முறைப்படியே சுத்தமான முறையில பலகாரங்கள்லாம் செஞ்சு தர்றோம். அதே மாதிரி பொடி வகைகளும் செஞ்சு தர்றோம். உள்ளூருக்கு வெளியூருக்கு கொரியர் மூலமா அனுப்புறோம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. அது எங்களுடைய ஸ்பெஷல். முறுக்குக்கு வந்து ரொம்பவே மக்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்றேன். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9952809354. என் பேர் மனோன்மணி. யாராவது ஏதாவது வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்க. சுத்தமான முறையில நல்லா செஞ்சு தருவோம். நன்றி, வணக்கம்.